Engineering Mathematics 2, Regulation 2017, Subject Code MA8251, Unit 1 Matrices. Unit 1 Matrices நமக்கு 4 chapter இருக்கு. Chapter 1 Cayley-Hamilton Theorem, Chapter 2 Eigenvalues and Eigenvectors of a given matrix, Chapter 3 Diagonalization of a matrix, Chapter 4 Quadratic form to canonical form. ஸோ நம்ம வந்து யூனிட் 1 மேட்ரிசஸில் நமக்கு 4 சாப்டர் இருக்குது. இந்த 4 சாப்டரில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த 4வது சாப்டர் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம், இந்த சாப்டர் நம்ம தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்மில் இருந்து ஒரு 16 மார்க் நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அந்த 16 மார்க் பார்த்திங்கன்னா 11B2ல் கண்டிப்பாக கேட்பாங்க, இல்லைனா 11Bயில் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11A1 ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ கிவன் மேட்ரிக்ஸ், இது வந்து ஒரு 8 மார்க் இருக்கும். ஐகன் வேல்யூ 11A1 ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ கிவன் மேட்ரிக்ஸ், வெக்டர்ஸ் ஆஃப் ஏ கிவன் மேட்ரிக்ஸ், இது ஒரு 8 மார்க் கண்டிப்பாக நம்ம இருக்கும். 11A2 பார்த்தீங்கன்னா கெய்லி-ஹாமில்டன் தியரம், அதுலேருந்து ஒரு 8 மார்க் இருக்கும். 11B நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம், இந்த கொஸ்டின் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ 16 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு 16 மார்க் எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வெக்டர் கால்குலஸ். யூனிட் 2 வெக்டர் கால்குலஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏ வெக்டர் கால்குலஸ். யூனிட் 2 வெக்டர் கால்குலஸ், சிம்பிள் ப்ராப்ளம் ஆன் ஏ வெக்டர் கால்குலஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிரீன்ஸ் தியரம், சாப்டர் 3 ஸ்டோக்ஸ் தியரம், சாப்டர் 4 காஸ்-டேவிடன்ஸ் தியரம். யூனிட் 2 நமக்கு வெக்டர் கால்குலஸ். ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை சாப்டர் இருக்குன்னா 4 சாப்டர் இருக்குது. ஸோ அந்த 4 சாப்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 11, 12B2 நமக்கு வந்து என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்த்திங்கன்னா காஸ்-டேவிடன்ஸ் தியரம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். 12B2 நமக்கு என்ன இருக்குன்னா காஸ்-டேவிடன்ஸ் தியரம் 8 மார்க்கில் கேட்பாங்க, 12 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா 16 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? 8 மார்க்கு, 12 மார்க்கு, 16 மார்க்கு. 12A1 சிம்பிள் ப்ராப்ளம் ஆன் ஏ வெக்டர் கால்குலஸ் வந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. 12A2 கிரீன்ஸ் தியரத்துலேருந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. 12B1 ஸ்டோக்ஸ் தியரம் கேட்பாங்க. 12B2 காஸ்-டேவிடன்ஸ் தியரம் 8 மார்க்கு, இல்லை 12 மார்க்கு, இல்லை 16 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. சப்போஸ் 16 மார்க் கேட்டாச்சு அப்படின்னா 12B2 16 மார்க்கு, இல்லை 12B 16 மார்க்கில் காஸ்-டேவிடன்ஸ் தியரம் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா 12A1 சிம்பிள் ப்ராப்ளம் ஆன் ஏ வெக்டர் கால்குலஸ் கேட்பாங்க. சிம்பிள் ப்ராப்ளம் ஆன் ஏ வெக்டர் கால்குலஸ் 12A1ல் இருக்கும். சிம்பிள் ப்ராப்ளம் ஆன் வெக்டர் கால்குலஸ், சிம்பிள் ப்ராப்ளம் ஆன் வெக்டர் கால்குலஸ் 12A1ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12Bயில் நமக்கு வந்து காஸ்-டேவிடன்ஸ் தியரம் 16 மார்க்கில் கேட்டாச்சு அப்படின்னா இருக்கிற 2 டாப்பிக்கு கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், அது ஒரு 8 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நமக்கு மொத்தம் 3 சாப்டரு. ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், இது நமக்கு யூனிட் 3. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 சாப்டர் இருக்குது. ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சாப்டர் 1, சாப்டர் 2 பார்த்திங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங் சாப்டர் 2, சாப்டர் 3 பார்த்திங்கன்னா பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். மொத்தம் நமக்கு 3 சாப்டர் இருக்குது. இந்த 3 சாப்டர் பார்த்திங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்திங்கன்னா 13A1 ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் 13A1ல் கேட்பாங்க. ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் 13A1. 13A2 கன்ஃபார்மல் மேப்பிங் கேட்பாங்க. 13B1 ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் 13B1 கேட்பாங்க. 13B2 பார்த்திங்க அப்படின்னா 13B2 பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்பாங்க. ஸோ நமக்கு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நமக்கு வந்து சும்மா கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு ஃபார்முலா பார்த்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ நம்ம ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். மொத்தம் 3 சாப்டர், நீங்கள் 2 சாப்டர் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்னென்ன சாப்டர்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். யூனிட் 4 நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் நமக்கு அகைன் பார்த்திங்கன்னா 3 சாப்டர் இருக்குது. சாப்டர் 1 காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா அண்டு காஷியஸ் ரெசிடி தியரம், இது சாப்டர் 1. சாப்டர் 1 காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா அண்டு காஷியஸ் ரெசிடியூ தியரம் சாப்டர் 1. சாப்டர் 2 பார்த்திங்கன்னா
கான்டூர் இன்டகிரேஷன் ஆஃப் டைப் 1 டைப் 2 அண்ட் டைப் 3 இது வந்து சாப்டர் 2. சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் சீரியஸ். இது வந்து சாப்டர் 3 டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் சீரியஸ் சாப்டர் 3. ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்டூர் இன்டகிரேஷன் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். கான்டூர் இன்டகிரேஷன் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனில் கான்டூர் இன்டகிரேஷன் டைப் 1 டைப் 2 டைப் 3 இருக்கும். பார்த்திங்கன்னா 14A1 காஷிஸ் இன்டர்வல் ஃபார்முலா அண்ட் காஷிஸ் ரெசிடி தியரம் இது வந்து 14A1ல் இருக்கும். 14A2 பார்த்திங்கன்னா கான்டூர் இன்டகிரேஷன் ஆஃப் டைப் 1 டைப் 2 டைப் 3 8 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 14A1 பாருங்கள் காஷிஸ் இன்டர்வல் ஃபார்முலா அண்ட் காஷிஸ் ரெசிடி தியரம் 14A1ல் இருக்கும். ஸோ 14B1 பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் சீரியஸ் கண்டிப்பாக ஒரு 8 மார்க் இருக்கும். 14B2 கான்டூர் இன்டகிரேஷன் ஆஃப் டைப் 1 டைப் 2 டைப் 3 இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 5 பாருங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். யூனிட் 5 லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மொத்தம் அகைன் நமக்கு 4 சாப்டர் இருக்குது. 4 சாப்டரில் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் இது வந்து டாபிக் 1. டாபிக் 2 பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் இது வந்து சாப்டர் 2. சாப்டர் 3 பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் இது வந்து சாப்டர் 3. சாப்டர் 4 சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது வந்து சாப்டர் 4. நமக்கு மொத்தம் 4 சாப்டர் இருக்குது. சாப்டர் 1 லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் சாப்டர் 1. சாப்டர் 2 பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் சாப்டர் 2. சாப்டர் 3 பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் சாப்டர் 4 நமக்கு இருக்குது. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15A1 லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் 15A1ல் கேட்பாங்க. ஸோ ஒரு 8 மார்க் இருக்குது. அடுத்து 15A2 பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம்ஸ் கண்டிப்பாக 15A2ல் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 15B1 இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 8 மார்க் இருக்கும். 15A2 பார்த்திங்க அப்படின்னா சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதிலேருந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. ஸோ நமக்கு மொத்தம் 4 8 மார்க் இருக்குது. இந்த 4 8 மார்க்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 சாப்டர் இருக்குது. ஒரு சாப்டருக்கும் ஒரு 8 மார்க் கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சாப்டர் 1 நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணோம். சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சாப்டர் 2 பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம்ஸ் அதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்டர் வந்து 4 பார்த்திங்கன்னா சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்டு சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது வந்து சாப்டர் 4. சாப்டர் 3 வந்து இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸிங் கன்வல்யூஷன் தியரம். ஸோ இதில் வந்து நீங்கள் எதனா ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் 2 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சிம்பிள் ப்ராப்ளம் அண்ட் இனிஷியல் ஃபைனல் வேல்யூ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 சாப்டர் இருக்குது. 4 ஆப்ஷன் இருக்குது. 15A1 A2 B1 B2. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த arihaneys.com வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா பாருங்கள் arihaneys.com வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து மெட்டீரியல் இருக்கும். ஹெட்டிங்கில் மெட்டீரியலில் போனீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலேஷன் இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 டைப் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ரெகுலேஷன் 2017 இருக்கும், 8 இருக்கும், 17 13 இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ரெகுலேஷன் வேணுமோ அந்த ரெகுலேஷன் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் இருக்கும், யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் இருக்கும். டோட்டலாக ஒரு 25 யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ என்னால் இவ்வளோ தர என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ ஒரு யூனிட்லேயும் ஒரு சாப்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 11 யூனிட் மேட்ரிசஸில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம் இது நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம் இது நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது வந்து யூனிட் 1. யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா காஸ் டெவிஜன்ஸ் தியரம் 12B2ல் கேட்பாங்க. அது தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம் 16. ஸோ இதில் வந்து காஸ் டெவிஜன்ஸ் தியரத்தில் ஒரு 16ல் 8 ஒரு 12 மார்க் நீங்கள் எடுத்துக்கலாம். காசில் 12B2ல் 16 உங்கள் லக்கு பொறுத்து 16ல் கேட்டால் 16 + 16 32 மார்க் ஆகிடும். ஏற்கனவே 11A1ல் ஒரு 16 மார்க் அடிச்சிட்டோம். 11B2ல் ஒரு 16. ஸோ 12B2ல் ஒரு 16 மார்க்கு. அடுத்து யூனிட் 3 பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இல்லைனா கன்ஃபார்மல் மேப்பிங் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2 சாப்டரில் ஏதோ ஒரு சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு 8 மார்க் எடுத்துடலாம்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4. ஸோ காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா அண்ட் காஷியஸ் ரெசிடி தியரம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக ஒரு 8 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்டர் 4 நமக்கு பார்த்திங்கன்னா சாப்டர் 5 லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இதுலேருந்து ஒரு 8 மார்க் தரவாக ப்ரிப்பேர் ஷோராக ஒரு 8 மார்க் கிடைக்கும். ஸோ அதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் தான். ஒரு 5 யூனிட்டில் 8 மார்க் எடுத்துகிட்டு 2 மார்க்ஸும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேங்க்கில் பாருங்கள், யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் 2 மார்க் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ariganesh.com. இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.